பிரியமானவர்களே, இயேசு மரித்து உயிர்த்த பிறகு அப்போ வாழ்ந்து வந்த துவக்க கால கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம அத ஆதி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா, துவக்க கால கிறிஸ்தவர்கள், அவங்க யாருமே பைபிளை கண்ணால பார்க்கல. அவங்க யாருமே பைபிளை கண்ணால பார்க்கல. அவங்க கிறிஸ்தவர்களா? அவங்க கிறிஸ்தவர்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா அவங்க பைபிள் பார்க்கலையே. சரி, கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பிரிவினை சபைகள் என்ன சொல்றாங்க? பைபிள் தான், பைபிள் இருந்தாதான் நீ கிறிஸ்டியன் சொன்னாங்கல்ல. அப்ப துவக்க கால கிறிஸ்தவர்கள் கைகள் என்ன இல்ல? பைபிளே இல்ல. ஆனா அவர்களை கிறிஸ்தவர்கள் சொல்ற தகுதி அருகதை நமக்கு இல்ல. ஏன்னா அவங்க உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் கையில பைபிள் இல்ல. எதன் அடிப்படையில வாழ்ந்தாங்க அப்படின்னா, சொல்றேன், அப்போஸ்தலர்களுடைய படிப்பினைகளை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. யாருடைய படிப்பினை? அப்போஸ்தலர்களின் படிப்பினை. அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் இல்லையா? அப்ப அவர்கள் வாய் வழியாய் சொன்னதை அவர்கள் காதால் கேட்டு நம்பிக்கை பெற்று இயேசுவை அறிந்து இயேசுவை நம்பி வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவங்க கையில என்ன இல்ல? எத்தனை வருஷம் பைபிள் இல்லைன்னா சொல்லவா? 400 ஆண்டுகள். துவக்கத்தில் வாழ்ந்த அந்த 400 வருஷம், இயேசு உயிர்த்து கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் யாருமே பைபிளை பார்க்கவே இல்லை. இதுதான் அவங்களுக்கு தெரியாது. நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு எது தெரியாது? இதுதான் தெரியாது. அவங்க கையில என்ன இல்ல? 350 வருஷம் கையில. போதுமா? சும்மா ஆன ஒண்ணு வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னுவாங்க. அப்ப முதல்ல வாழ்ந்த 350 வருஷம் வாழ்ந்த அந்த துவக்க கால கிறிஸ்தவர்கள் கைகள்ல என்ன இல்ல? பைபிள் இல்ல. அப்ப அவர்களை வழி நடத்தியது யாருன்னு பார்த்தா, அப்போஸ்தலர்களுடைய படிப்பினை, அப்போஸ்தலர்கள் வழிவந்த திருத்தந்தையர்கள், திருத்தந்தையர்களால் நியமிக்கப்பட்ட ஆயர்கள், ஆயர்களால் பணிக்கமர்த்தப்பட்ட மூப்பர்கள், அவங்கதான் குருக்கள், தியாக்கோன்கள், இவர்களை கொண்டுதான் தாய் திருச்சபை வழிநடத்தப்பட்டது. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க.